ரயில் படத்துக்கான பாடல்கள் வந்து பல்கேரியால போய் ரெக்கார்ட் பண்ணதா வந்து கேள்விப்பட்டோம். சோ அதுக்கு என்ன காரணம் மேம்? ரயில் படத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பல்கேரியன் ஆர்கெஸ்ட்ரா சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜெண்டர் பயஸ்டா வந்து நான் பார்க்கல. இது போக நம்ம ஸ்டுடியோல வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே ஆல்பம்ஸ்க்கு எனக்கு வாசிச்சிருக்கிற மிகப்பெரிய டீம். ஜனனி அவர்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னோட அங்கிள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து என்னோட இசை திறமையை வந்து கண்டுபிடிச்சு வீட்டில் வந்து சின்ன ஒரு கேசியோ இருந்தது. ஸோ அதை நான் வந்து தட்டி விளையாடுவேன். ஸோ அப்போ வந்து இருந்த மியூசிக்கல் டேலண்ட்டை தான் வந்து அந்த இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக்கை கண்டுபிடிச்சு அவங்க முறையா கர்நாடிக் மியூசிக் படிக்க வச்சாங்க. 5வது வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் கச்சேரி பண்ணேன். அப்புறம் 7 வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணினேன். 9 வயசுல என்னோட செகண்ட் ஆல்பம் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் அப்புறம் எல் வைத்தியநாதன் சார் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம்க்கு வைரமுத்து சார் லிரிக்ஸ் எடுத்திருந்தாங்க. இது வரைக்கும் more than 1100 ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். Every minute, every second is something magical, explorative, innovative and experimental. So அந்த ஓஷனுக்குள்ள மூழ்கியாச்சுன்னா இந்த ரயில் படத்துல முழுக்க முழுக்க லைவ் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைவ் மியூசிக்ன்றத நம்ம பண்றது எந்த அளவுக்கு சவாலான ஒரு விஷயமா இருக்கு? ஒரு லைவ் கேப்சர் வந்து நம்ம வந்து படத்துக்குள்ள கொண்டு வர்ற விஷயமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான். கடக்கால நட்டக்கம்போ கருவாளிச்சு பார்த்துருச்சு கொட கூலி வாங்க முன்ன கோட்டையடி விழுந்துருச்சு பொடக்காலி கிணத்து குழி பொங்கி முழுகடிச்சிருச்சு வடக்காவும் வயக்காட்டுல வாய்க்கரிசி விளைஞ்சிருச்சு ஏலே செவத்தவனே எங்க வந்து கிடக்குறியோ. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ரங்கபூபதி இன்டர்நேஷனல் ஸ்கூல் CBSE செஞ்சி. ஸோ வடக்கன் அப்படின்ற இந்த படம் ரயில் படம் வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்மளோட நண்பர் என்னோட அங்கிளோட நண்பர் வந்து என்னோட அங்கிள் வந்து மிஸ்டர் ஆர் சங்கர் கணேஷ். அவங்க தான் வந்து என்னை வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோட இசை பயணம் வந்து ஆரம்பித்ததோட மட்டும் இல்லாமல் ஒரு கண்டினியூட் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடத்திட்டு வராங்க. என்னோட கைடு மென்டர் என்னோட செக்ரட்டரி என்னோட அங்கிள் என்னோட மேனேஜர் எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட அங்கிளோட ஃப்ரெண்ட் வந்து லிரிசிஸ்ட் ரமேஷ் வைத்தியா அப்படின்னு. ஸோ அவங்களோட நண்பர் தான் வந்து இந்த படத்தோட டைரக்டர் திரு பாஸ்கர் சக்தி அவர்கள். ஸோ அந்த ஒரு லிங்க் கனெக்ட்ல தான் வந்து என்ன வந்து மியூசிக் பண்ண வைக்கலான்ற ஒரு ஐடியா வந்து டைரக்டர் சாருக்கு வந்திருக்கு. ஓகே மேம். ஸோ உங்களுடைய டேலண்ட் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து ரொம்ப மெய் சிலிர்ப்பா தான் இருந்தது. அதை தாண்டி நிறைய வந்து ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்றவங்களே வந்து நம்ம தமிழ் சினிமால பார்க்கவே முடியல மேம். அதுக்கு என்ன காரணம்? டெக்னீஷியன்ஸே நம்ம சினிமால ஃபீமேல் அதிகமா இல்லாம இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? அதாவது திறமை வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. எல்லாருக்குமேனா நான் வந்து ஜெனரலா சொல்றேன். மியூசிக் ஃபீல்டுல வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல் டேலண்ட் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஜெண்டர் பயஸ்டா வந்து நான் பார்க்கல. ஏன் வந்து விமன் மியூசிக் டைரக்டர்ஸ் நிறைய வரல அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இல்லாம ஒவ்வொரு திறமையும் வந்து கண்டிப்பா வந்து இட் ஷுட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து கண்டிப்பா வந்து வரணும். ஓகே. எனக்கு தெரிஞ்சு நம்ம தமிழ் சினிமால ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா பானுமதி மேம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவங்களும் சொல்ல போனா அவங்களே டைரக்ஷன் பண்ணி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே நடிச்ச படத்துக்கு தான் அவங்களால மியூசிக் பண்ண முடிஞ்சிச்சு. அதையும் தாண்டி நீங்க இவ்வளவு படங்கள் மியூசிக் பண்ணிருக்கீங்க. அவார்ட்ஸ்ல வாங்குறது அவ்வளவு சாதாரணம் கிடையாது. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு பெரிய கடவுளோட பிளெஸிங் தான் நான் சொல்வேன். அதாவது நம்ம பாட்டுக்கு வந்து உழைச்சிட்டே இருக்கணும். அதாவது அந்த விடாமுயற்சி நம்பிக்கை இது அகைன் வந்து இது மியூசிக்கலா இல்லாம ஒரு மோட்டிவேட்டிங் சப்ஜெக்டா தான் இருக்கும். ஸோ இது எந்த ஃபீல்டுக்கும் வந்து பொருந்தும் நான் நம்புறேன். அந்த விடாமுயற்சி வந்து வெற்றிக்கு அறிகுறின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம திறமை மேல நம்ம நம்பி எவ்ரிடே வந்து நம்ம ஒரு முயற்சிகள் நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து நம்ம வந்து திறமையை வளர்த்துக்கிறதுலையும் சரி எஃபர்ட்ஸ் போடுறதுலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஊக்கத்தோட வந்து செயல்பட்டா கண்டிப்பா வந்து சக்ஸஸ் வரும். ஓகே மேம். ஸோ பொதுவாகவே வந்து சினிமா அப்படின்னாலே பேக்ரவுண்ட் இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு சில விஷயங்கள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் ஃபீமேல் மியூசிக் டைரக்டர்ஸ்ன்னு பார்த்தோம்னா
ஏஆர் ரஹ்மான் சாரோட சிஸ்டர் வந்து ஏஆர் ரஹானா மேம் இருக்காங்க, பவதாரணி மேம் இப்போ மறைஞ்சு போனோம் அவங்க இருக்கிறாங்க, அப்புறம் வந்து சுதிஹாசன் மேம் இருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்து என்னதான் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டார் கிட்டா இருந்தாலும் அவங்களே வந்து ஒரு சர்டன் டைம்க்கு அப்புறம் அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல, ரெகுலரா வந்து மியூசிக் பண்ண முடியல. அதுக்கு என்ன காரணமாகவும் இருக்கும்? நீங்க சொல்ற மாதிரி மேபி அவங்க பல்வேறு துறைகள்ல இருக்காங்களே, ஆக்டிங் பண்றாங்க, பாடுறாங்க, மியூசிக் பண்றாங்க. ஸோ பேசிக்கலி நான் நம்புறது என்னன்னா, நம்மளோட திறமை, உழைப்பு, விடாமுயற்சி வந்து கான்ஸ்டன்டா ஒரு பர்சிஸ்டன்டான ஒரு ப்ராசஸ்ல இருந்ததுன்னா அது டெஃபினெட்லி தட் வில் கோ இன் டு த லூப். அண்ட் அது நம்ம வந்து வாய்ப்புகள் வந்து மற்றவங்க கிட்ட கேட்காட்டாலும் அதை தானா வந்து கடவுள் வந்து அமைச்சு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் என்னுடைய இசை பயணம் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்திருக்கு. ரயில் படத்துக்கான பாடல்கள் வந்து பல்கேரியால போய் ரெக்கார்ட் பண்ணதா வந்து கேள்விப்பட்டோம். ஸோ அதுக்கு என்ன காரணம்? ரயில் படத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நான் பல்கேரியன் ஆர்கெஸ்ட்ரா, சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட ஒர்க் பண்ணியிருந்தேன். அது வந்து ஐகிரி நந்தினி அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் அந்த சாண்டிங். ஸோ அது வந்து இந்த பேண்டமிக் அப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணினேன். அப்போ வந்து ஐ தாட் ஓகே, இது வந்து ஒரு இந்தியன் கிளாசிக்கல் பேஸ் மெலடியில இருந்தது அந்த ஐகிரி நந்தினி சாங், ஒரு ராகா பேஸ்ட், பந்தூராலி ராகா பேஸ்ல இருந்தது. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஒரு சிம்பனியோட ஒரு மர்ஜ் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணினா எப்படி இருக்கும்ன்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனில் ஆரம்பிச்சது தான் அந்த கொலாபரேஷன் வித் பல்கேரியன் நேஷ்னல் ரேடியோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவோட. ஸோ அதன் கண்டினியூவேஷனாக தான் வந்து ரயில் படத்துக்கும் மியூசிக் சாங்ஸ் அண்ட் ரீரெக்கார்டிங், ஃபிலிம் ஸ்கோரிங் வந்து நான் அங்கே பண்ணினேன். இது போக நம்ம ஸ்டுடியோவில் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே ஆல்பம்ஸ்க்கு எனக்கு வாசிச்சிருக்கிற மிகப்பெரிய டீம், இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ என்னோட டீம் ஆஃப் வண்டர்ஃபுல் மியூசிஷியன்ஸ், ஒருத்தரை மட்டும் சொல்ல முடியாது, பெரிய டீமே இருக்குது. ஸோ அவங்க எல்லாருக்கூடையும் நம்ம வந்து நம்ம ஸ்டுடியோவில் இந்த படத்துக்கு வந்து ரீரெக்கார்டிங் அண்ட் சாங்ஸ், சவுண்ட் ட்ராக்ஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணினோம். ஸோ இட் இஸ் both here and in Bulgaria. ஓகே மேம். ஜனனி அவர்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் என்னோட அங்கிள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து என்னோட இசை திறமையை வந்து கண்டுபிடிச்சு 3 வயசுலேயே வந்து அவங்க ஆக்சுவலி மியூசிக் கற்றுட்டு இருந்தாங்க அப்போ. ஸோ அப்போ வந்து என் வீட்டில் வந்து சின்ன ஒரு கேசியோ இருந்தது. ஸோ அதை நான் வந்து தட்டி விளையாடுவேன். ஸோ அப்போ வந்து இருந்த மியூசிக்கல் டேலண்ட்டை தான் வந்து அந்த இன்க்ளினேஷன் டுவர்ட்ஸ் மியூசிக்கை கண்டுபிடிச்சு அவங்க முறையாக கர்நாடிக் மியூசிக் படிக்க வச்சாங்க. ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் என்னோட இசை பயணம். 5வது வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் கச்சேரி பண்ணேன். 5வது வயசுல? ஆமா, 5 வயசுல நல்லா என்ன பண்ணிருப்பேன்னு தெரியல. ஓகே. அப்புறம் 7 வயசுல என்னோட ஃபர்ஸ்ட் ஆல்பம் பண்ணினேன். அப்புறம் 9 வயசுல என்னோட செகண்ட் ஆல்பம். அது வந்து நான் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா கருதுவேன். ஏன்னா லெஜெண்ட் லைக் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், அப்புறம் எல் வைத்தியநாதன் சார் தான் மியூசிக் பண்ணியிருந்தாங்க அந்த ஆல்பம்க்கு. வைரமுத்து சார் லிரிக்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஆல்பம்ல நான் வந்து ஒரு டேக் பார்ட் பண்ணி அந்த ஆல்பம் வந்து சாங்ஸ் கம்போசிங் எப்படி பண்ணுறாங்க, ரெக்கார்டிங் எப்படி, 9 வயசுல என்னோட அங்கிள் தான் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு கேதர் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து அப்போ போட்ட விதைகள் தான் வந்து மியூசிக்கல் க்ரோத்தாக வந்து எனக்கு என்னோட லைஃப்பில் இருக்குது. ஓகே மேம். ஸோ டோட்டலாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் பார்த்தோம்னா நீங்கள் என்னென்ன அவார்டுலாம் வாங்கியிருக்கீங்க மியூசிக் பற்றி அந்த சொன்னீங்கன்னா கொஞ்சம் நான் பதட்டப்படாமல் இருக்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகே, 9 வயசுல நேஷனல் அவார்ட் வந்தது. 9 வயசுல எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட். நான் வாங்கினேன், ஒன்றும் வாங்கல. சரி, ஆல் தி பெஸ்ட், இனிமே வாங்குங்க. எக்ஸெப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் கிளாசிக்கல் மியூசிக்காக நேஷனல் சைல்டு அவார்டு வந்தது. அதுக்கப்புறம் அப்படியே படிப்படியாக கச்சேரிகள். அப்புறம் நான் வந்து என்னோட ஸ்டடீஸ் கூட கண்டினியூஸாக நான் வந்து கம்போசிங் அண்ட் ப்ரொடக்ஷன்லேயும் வந்து என்னோட பயணத்தை ஆரம்பித்தேன். முதல்ல வந்து டு ஸ்டார்ட் வித் ஜிங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பித்து சாங்ஸ் கம்போஸ் பண்ணி, ஸோ அப்படி வந்து வளர்த்த திறமை தான். அண்ட் இது வரைக்கும் மோர் தேன் 1100 ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன். 85+ ஆல்பம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய கொலாபரேஷன்ஸ் யூஎஸில் என்னோட கிளைண்ட்ஸ் கூட நிறைய பேரோட கொலாபரேட் பண்ணி நிறைய ஆல்பம் சிங்கிள்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து மந்த்ராஸ்னு அப்படின்னு ஒரு ஆல்பம் வந்தது. ஸோ இந்தியன் ட்ராப் அண்ட் நானும் சேர்ந்து பண்ணது. அது வந்து லாஸ்ட் இயர் கிராமி அவார்ட்ஸ்க்கு சப்மிட் பண்ணியிருந்தோம். அண்ட் நான் வந்து ரெக்கார்டிங் அகாடமி கிராமிஸோட ஓட்டிங் மெம்பர். அண்ட் நிறைய வந்து முக்கியமான தருணங்கள்லாம் இருக்குது, ஒன்றுனா ஷேர் பண்ணுறேன். 2009 வந்து ஐடியா ஜல்சா அப்படின்னு ஒரு அகாடமி மும்பையில், இந்தியன் மியூசிக் அகாடமி ரன் பை பண்டிட் ஜஸ்ராஜ் அண்ட் துர்கா ஜஸ்ராஜ் மேடம்.
அவங்க வந்து ஒரு டேலண்ட் ஹண்ட் வந்து நேஷ்னல் லெவலில் வந்து கண்டக்ட் பண்ணி அதில் நான் வந்து சென்னை ஜோனில் வந்து என்ன செலக்ட் பண்ணி கர்நாடிக் மியூசிக்காக கிளாசிக்கல் மியூசிக் ஐம் கிளாசிக்கல் வோக்கலிஸ்ட் ஆல்சோ. ஸோ அப்போ வந்து ரைசிங் ஸ்டார் அப்படின்னு வந்து ஒரு பெரிய ஒரு களமா எனக்கு அது அமைஞ்சுது, என்னோட கர்நாடிக் திறமையையும் வந்து டிஸ்பிளே பண்றதுக்கு. ஸோ அதனோட கண்டினியூட்டியாக தான் வந்து பாரிஸ் அல்ஹம்ரா கான்சர்ட் ஹால் பிரான்ஸ்ல வந்து பண்டிட் லெஜெண்டரி ஃப்ளூட் மாஸ்ட்ரோ பண்டிட் ஹரிபிரசாத் சௌராசி அவர்களுடைய ஒரு மாபெரும் மேடை வந்து ஜுகல்பந்தி கான்சர்ட் பண்றதுக்கான எனக்கு ஒரு அனுபவமும் களமும் வந்து கிடைச்சிது. அண்ட் 2012 வந்து வந்தே மாத்திரம் மகாகவி பாரதியாரின் வந்தே மாத்திரம் நம்மளோட ஜேஎஸ்டி ஆடியோவில் தான் வந்து ரிலீஸ் பண்ணினோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் எல்லாமே நான் கம்போஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தேன். ஹரிஹரன் சார், மறைந்த திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் சார், உன்னிகிருஷ்ணன் சார், இவங்க கூடலாம் வந்து சேர்ந்து பாடிருந்தேன் அந்த ஆல்பமில். ஸோ அந்த ஆல்பம் கேட்டுட்டு தான் வந்து பிரபா படத்தோட டைரக்டர் வந்து என்னோட மியூசிக் ரொம்ப பிடிச்சு அவங்க படத்துக்கு மியூசிக் பண்ண சொல்லி ஆமா கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நீங்க இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் எங்க வந்து மாட்டி விட்டுருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது அவ்வளவு சாதாரணமும் கிடையாது. அதை தாண்டி இப்ப நீங்க 1100 ஸ்டேஜுக்கு மேல நீங்க வந்து ஒரு கச்சேரி பண்ணிருக்கீங்க, பாடிருக்கீங்கன்ற போது நமக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் எப்பயுமே மைண்ட்ல இருக்கும். இவ்வளவு பண்ணியிருந்தாலும் என்ன உங்களுக்கு இன்னும் வந்து எனக்கு அன்சாட்டிஸ்ஃபைடு, இதை நான் பண்ணணும், இதை பண்ணாதான் நான் சாட்டிஸ்ஃபைட் ஆவேனா, என்ன விஷயம் நீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏன்னா இப்போ என்னோட டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ்லேயே வந்து எவ்ரி செகண்ட் என்னோட மியூசிக்கல் ஹவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எவ்ரி மினிட் எவ்ரி செகண்ட் இஸ் சம்திங் மேஜிக்கல், எக்ஸ்ப்ளரேட்டிவ், இனோவேட்டிவ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல். ஸோ அதுக்கு நான் வந்து என்னை படுத்திட்டு அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து அதுக்கு உட்காரும் போது எனக்கு ஐ ஃபர்கெட் மை செல்ஃப். ஸோ அந்த ஓஷனுக்குள்ளே மூழ்கியாச்சுன்னா நான் என்னையே மறந்து அந்த இசையோட வந்து ஜெல் ஆகி போகிற ஒரு பயணமே அது ஒரு தனி அனுபவம். நிறைய விஷயங்கள் சொல்றீங்க மேம். ஆனா உங்களை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை பாக்குற மாதிரி தான் இருக்கு. பட் நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. அதை தாண்டி இந்த ரயில் படம், வடக்கன் என்கிற ரயில் படத்துல ஒரு ஒப்பாரி பாடல் வந்து இருக்கு. அந்த பாடல் வந்து டோட்டலா டிஃபரெண்டான ஒரு வேரியன்ட்ல இருக்கு. சோ அந்த பாட்டை யாரு பாடுனா மேம்? நான் தான் பாடினேன். உண்மையிலே நீங்க தான் பண்ணீங்க? ஆமா, வாய்ஸ மாத்தி பாடினேன். அது ஆக்சுவலி அந்த பாட்டி பண்ண மாதிரி. ஆமா ஆமா. அது படத்துல வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி, நீங்க சொல்ற அந்த ஒரு கேரக்டர் வந்து பாடுவாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆக்சுவலி இப்போ இந்த ஒப்பாரி சாங் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது படத்துல ரெக்கார்ட் ஷூட் பண்ணப்போ. ஸோ அதுக்கு இந்த சாங் தான் ரெக்கார்ட் பண்ணோம் ஃபர்ஸ்ட். ஸோ வெரி டிஃப்ரெண்ட் சாங். அண்ட் இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன் ஆகட்டும் சரி, ஒரு சாங் ஆகட்டும் சரி, தமிழ் சினிமாவில் நான் நினைக்கிறேன் இதுதான் வந்து இது ஒரு புதுமையான ஒரு விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம ரயில் படம் வந்து ஒரு நேட்டிவிட்டி பேஸ்ட், ஒரு ஃபோக்லோர் பேஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கிறதுனால அந்த ஒரு ஒப்பாரி தமிழ்நாடுவோட பக்கா ஒரு ஃபோக் பேஸ்டு ஒரு ஒப்பாரியில் எப்படி வந்து நம்ம ஒரு வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஒரு சிம்பனி இசையை வந்து கலந்து மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண எப்படி இருக்கும்ன்ற ஒரு முயற்சி தான் இந்த ஒப்பாரியின் சிம்பனி அப்படின்னு. ஸோ அது எப்படின்னா, நான் பாடிட்டு இருக்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வந்து ஒரு சிம்பனி இசையா உங்களுக்கு கேட்கும். அதை மட்டுமே என்னோட வாய்ஸை மியூட் பண்ணிட்டு நீங்க கேட்டாலே அதே ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதை கலந்து வந்து நான் இதுக்கு வந்து அகைன் பல்கேரியா நேஷனல் ரேடியோ சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா கூட தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். இந்த சாங்க்கு பல்கேரியால தான் ரெக்கார்ட் பண்ணினோம் ஸ்ட்ரிங்ஸ் ஆன்செம்பிள் இந்த சாங்க்கு. அந்த ஒப்பாரி பாடல் வந்து உங்க வாயால நான் இங்க வந்து கேட்கலாமான்னு ஆசைப்படுறேன். கேட்கலாமா? ஓகே. கடக்கால நட்டக்கம்போ கருவாளிச்சு பார்த்துருச்சு, கொடை கூலி வாங்க முன்ன கோட்டையடி விழுந்துருச்சு, பொடக்காலி கிணத்து குழி பொங்கி முழுகடிச்சிருச்சு, வடக்காவும் வயக்காட்டுல வாய்க்கரிசி விளைஞ்சிருச்சு, ஏலே செவத்தவனே எங்க வந்து கிடக்குறியோ. மேம் உண்மையிலே வந்து டோட்டலா அப்படியே மாறிடுறீங்க. நீங்க சொன்ன அந்த ஒரு பேஷன் போனோடனே அது மாறிடுறீங்க. இதை நீங்க இன்னும் மியூசிக்கோட கேட்கும்போது உங்களுக்கு அந்த எஃபெக்ட் அண்ட் இம்பாக்டே வந்து கண்டிப்பா வேற லெவல்ல இருக்கும். ஓகே மேம். ஸோ பொதுவாகவே இப்போ இருக்கிற ஒரு
யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அந்த மியூசிக் கேட்குற அந்த ஸ்டைலே மாறிடுச்சு அப்படின்லாம் சொல்றாங்க. அது உண்மை? அதை நீங்க நம்புறீங்களா? டைம்ஸ் ஆர் சேஞ்சிங்ல. இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயம் நாளைக்கு இருக்கும், இல்லாம போகலாம். ஸோ பட் நீங்க டைம் சேஞ்ச் அப்படின்னு சொன்னாலும் இன்னமும் எங்களுக்கு வந்து இளையராஜா சாரோட பாட்டு எங்களுக்கு வந்து பிடிக்குது. இப்போ நீங்க இந்த பூ பூக்குதே பாடல் பிடிக்குதுன்னு சொல்றதுக்கு காரணமும் இன்னும் நல்லா இருக்கு அப்படின்றனால தான். பட் எனக்கு என்னமோ மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இந்த மாதிரி கொடுத்து வந்து மக்களை பழக்கி வச்சிடறாங்களோ அப்படின்னு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படி நான் சொல்ல மாட்டேன். இப்போ இது வந்து நம்ம வந்து ஒரு மூவிக்கு ஒர்க் பண்றோம், ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒர்க் பண்றோம், கொடுத்த சீனுக்கு நம்ம எவ்வளோ தி பெஸ்ட் எஃபோர்ட் போட்டு பண்ண முடியுமோ பண்றோம். டே டு டே டைம் அண்ட் த ட்ரெண்ட் அந்த இதுக்கும் வந்து நாமளே அப்டேட் பண்ணிட்டு ஒர்க் பண்றது தான் இந்த ஒரு விஷயம். நீங்க சொல்ற மாதிரி அந்த சேஞ்சிங் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டைம்ஸ் பத்தி. ஓகே மேம். ஸோ பொதுவாகவே இந்த அனிருத் அவர்களை வந்து அவரை எப்படியாவது கடத்திடணும் அப்படின்ற மாதிரி அதிகமாக வந்து, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஒரு மியூசிஷியன் அவர். ஸோ அவரெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா வேற மியூசிக் டைரக்டரே இல்லையா அவங்க தமிழ் சினிமாவில்? ஏன்னா அவர் ஹிட் கொடுக்குறாரு, ஐ நோ. பட் இருந்தாலும் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இப்போ ஃபீமேல் மியூசிக் டைரக்டர் இருக்கிற ஜனனி அவர்களுக்கும் சான்ஸ் கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் தோணுது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க மேம் நீங்கள்? கண்டிப்பாக ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா தான் நான் நினைக்கிறேன். டெஃபினெட்லி திங் டு வெல்கம். ஓகே. இப்போ வந்து மக்கள் வந்து அதிகமான மியூசிக் கேட்கும்போது ரொம்ப அந்த சத்தம் இரைச்சல் அதிகமான ஒரு மியூசிக்லாம் கேட்கறது அப்பப்பதான்டா கேட்க முடியும், ஆனா நீங்க கொஞ்ச நாள் கழிச்சு உங்களால கேட்க முடியாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அது உண்மைதானா? அதான் ஒவ்வொரு சாங் வந்து நம்ம ஒரு படத்தோட சிச்சுவேஷன் பொறுத்து தானே இருக்கு. இப்போ அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான ஒரு மியூசிக் ஆர் இசை நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னா இட் இஸ் லைக் தட். இப்போ இப்ப நம்ம படத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பாரி ஒரு சிச்சுவேஷன் வருது. சோ அதுக்கு நம்ம தயார்படுத்திக்கிட்டு நம்ம பிரசன்ட் பண்ணணும். தட் இஸ் இட். ஓகே மேம். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு எனக்கு இன்னும் வந்து இந்த மாதிரி பாடல் நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் எனக்கான இது களம் ஒன்றும் அமையாமல் இருக்குன்னா என்ன பாடல் மேம்? எந்த மாதிரியான பாடல் இருக்கா? அப்படி எஸ், நான் ஐ எம் ரியலி ஓப்பன் டு எவ்ரி கான்செப்ட் ஆஃப் யூனோ ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் சாங் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஐ எம் ரெடி ஃபார் எவ்ரி திங். இட்ஸ் லைக் ஒரு ஃபோக் பேஸ் மெலடி ஆகட்டும். இப்போ அந்த ரயில் படத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் கிளாசிக்கல் பேஸ் மெலடி இருக்கு, ஒரு ஃபோக் மெலடி இருக்கு, பூ பூக்குது சாங், ஒரு பக்கா ஒரு ஃபோக் சாங் இருக்கு, கூத்து சாங் ஆண்டனி தாசன் அவங்க பாடியிருந்தாங்க, ஒரு தத்துவ பேத்தா சாங் இருக்கு பிலசாபிக்கல், அது வந்து தேனிசை தென்றல் தேவா சார் பாடியிருந்தாங்க, அண்ட் இந்த ஒப்பாரி சாங். ஸோ நான் வந்து ஒரு மல்டி ஜானர் பேஸ்டில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஜானர் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஓப்பன் மைண்டடோட இருக்கும்போது ஐ எம் ரெடி அண்ட் ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். ஓகே. ஸோ தேவா சார் அப்படின்னு சொன்னாலே 90ஸ்ல இருந்து இப்போ வரைக்கும் ரூல் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரு கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அவர் பாட்டுலாம் வந்து நேரில் நம்ம பாட்டுக்கு நம்ம போட்ட மியூசிக் அவர் பாடுறாரு அப்படின்றது எப்படி இருந்துச்சு? ரொம்ப ஒரு மிக சிறந்த அனுபவம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு மியூசிஷியன், ஒரு லெஜெண்டரி கம்போசர், அவங்களே வந்து எனக்கு ஆக்சுவலி அதெல்லாம் வந்து ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நம்ம மியூசிக்கில் வந்து பாடுறாங்கன்னு நினைக்கிறப்பவே ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் டு காட், to the director, to the team of Rail and everybody. So நிஜமாவே வந்து அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே பெரிய ஒரு அனுபவம் என்னோட இசை பயணத்தில். அவ்வளோ பெரிய லெஜண்ட். ஒவ்வொரு லைனும் ரெக்கார்ட் பண்ணும்போது என்னோட மைண்டில் இருக்கும் இல்லையா சில ஐடியாஸ் அஸ் அ கம்போசர், அதுக்கு வந்து சரியாக வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தேவா சார் என்ஷூர்ட் கரெக்டாக வருதாமா, ஓகேயா, அவர் இதை எப்படி பாடணும் இன்னும் எப்படி பாடணும் அப்படிலாம் கேட்கும்போது சச் அ டவுன் டு அர்த் பர்சன் கூட ஒர்க் பண்ணுற அனுபவம் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக். எஸ்பிபி சார் கூட நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க, அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? 2012 வந்து யூனிவர்சல் ரெக்கார்ட்ஸ் EMI அப்போ இருந்தது. ஸோ அப்போ வந்து கந்தசஷ்டி கவசம் அண்ட் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஒரு ஆல்பம் பண்ணியிருந்தோம். சாரோட வாய்ஸில் தான் வந்து என்னோட மியூசிக்கில் 9 வயசுலேயே மியூசிக் போட்டு இல்லை, நான் இந்த ஆல்பம் வந்து 2012. ஸோ 2009 பூங்காற்று அந்த ஆல்பம்க்கு நான் சார் கூட பாடியிருந்தேன். ஸோ 2012 வந்து இந்த ஆல்பம் வந்தது, வந்தே மாத்திரம் ஆல்பம் வந்தது. அப்புறம் 2019, அதாவது ஜஸ்ட் பிஃபோர் த பேண்டமிக், கேளுங்க கேளுங்க அப்படின்னு ஒரு ஆன்டி டொபாக்கோ அவேர்னஸ் சாங் பிரம்மா குமாரிஸ் அவங்களுக்காக நான் வந்து கம்போஸ் பண்ணி தயாரித்த ஒரு பாடல். ஸோ அந்த சாங் வந்து சார் பாடினாங்க. அண்ட் இந்த சாங் வந்து 2 இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ், குளோபல் அவார்ட்ஸ் வாங்கிச்சு.
ஒன்று வந்து இன்டர்நேஷ்னல் சிங்கர் சாங் ரைட்டர்ஸ் அசோசியேஷன், அட்லாண்டா ஜார்ஜியாவில் இருக்கிற, யூஎஸ்ஏல இருக்கிற ஒரு பெரிய அசோசியேஷன். அவங்க அசோசியேஷன் சார்பில் இந்த பாடலுக்கான ஒரு அவார்டும், வாம் மியூசிக் அவார்ட்ஸ், விஆர் மியூசிக், அதில் வந்து கோல்டு அவார்டும் வந்து கிடைச்சிது. ஒரு ஃபீமேல் மியூசிக் டைரக்டரா உங்களுக்கு வந்து சர்வைவல் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இருக்கு உங்களுக்கு? ஐ எம் வெரி கன்சர்ன்ட் அபவுட் சூசிங் த ஸ்டோரி. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி, ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன், ஒரு பேனர், அந்த விதத்தில் ஐ எம் வெரி சூஸி. எனக்கு வந்து பிரபாக்கு அப்புறம் வந்து நிறைய ஸ்டோரிஸ் ஐ ஹர்ட், சப்ஜெக்ட்ஸ் கேட்டிருந்தேன். பட் நான் வந்து ரொம்ப செலக்ட் பண்ணுறதுல வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுனால பிரபாக்கு அப்புறமா வந்தது தான் ரயில். ராஜா சார் அப்படின்னு சொன்னாலே அவருடைய மியூசிக் வந்து இந்த இடத்துல அவர் மியூசிக் போடுவாரா மாட்டாரா, இந்த சைலண்ட்ல பண்ணுவாரா அப்படின்ற ஒரு 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 எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு உடைச்சு நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடுவாரு. அதே மாதிரி உங்களுடைய இந்த ரயில் படத்துல வந்து நிறைய சைலண்டான இடங்கள்ல அந்த நமக்கு அந்த ஹார்ட் பீட் ஆகிற ஒரு ரொம்ப நிறைய டோன்ஸ் வந்து நம்ம பார்த்த மாதிரி இருந்தது. அந்த ஐடியாஸ் வந்து எப்படி உங்களுக்கு வந்தது ஆக்சுவலா? அது வந்து கம்போசிங் பண்றப்போ சில ஐடியாஸ் வந்தது. அது போக இதை முடிச்சுட்டு வந்து ஒரு ஃபைனல் பார்க்கும்போது இன்னும் சில ரிவிஷன்ஸ் வரும் இல்லையா, ஸோ அப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தது வந்து ஒரு ஃபைனல் பண்ணது தான். இந்த ரயில் படத்துல முழுக்க முழுக்க லைவ் மியூசிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லைவ் மியூசிக்ன்றதை நம்ம பண்றது எந்த அளவுக்கு சவாலான ஒரு விஷயமா இருந்துச்சு? டெஃபினெட்லி இட் இஸ் அ வெரி இன்னோவேட்டிவ் அண்ட் ஒரு லைவ் கேப்சர் வந்து நம்ம வந்து படத்துக்குள்ள கொண்டு வர்ற விஷயமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க் தான். ஸோ அது கூட வந்து மியூசிக் வந்து எப்படி பயணம் பண்றதுங்கிற ஒரு ஐடியாலஜிஸ் பேஸ் பண்ணி தான் வந்து ஓவராலா ஒர்க் பண்ணி ஒரு டீம் எஃபர்ட்டோட ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம் இந்த படத்துல. இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்துல இந்த கருத்து வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா என்ன கருத்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்? இப்போ வந்து டைரக்டர் அவங்கள வந்து ஸ்டோரியில பாஸ்கர் சக்தி சார் வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு கன்க்ளூடிங் ஃபினாலே கொடுத்துருப்பாங்க. நம்ம எல்லாருமே வந்து சரிசமம், அதாவது ஈக்குவாலிட்டி, ஹியூமனிட்டியை வந்து போற்றக்கூடிய ஒரு விஷயமா, நம்ம வந்து எவ்வளோ பிரச்சனைகள் நமக்குள்ள இருந்தாலும் அதெல்லாத்தையும் தாண்டி அன்பு செலுத்தணும், எல்லாரோடையும் வந்து அன்பா வந்து பழகிறது தான் வந்து இந்த படத்தோட ஒரு பியூட்டிஃபுல் மெசேஜ், ஒரு சோஷியல் மெசேஜா இருக்கும் நான் நம்புறேன். கலைமாமணி அவார்டு அப்படின்றது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ அந்த அவார்டு வந்து நான் ஒரு பொதுவான ஆடியன்ஸ் கேட்குறேன், ஜனனிக்கு மியூசிக் டைரக்டர் ஜனனிக்கு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன மேம்? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கான்ட்ரிபியூஷன் இந்த மியூசிக் ஃபீல்ட், ஒரு ஆல்பம்ஸ் ஆகட்டும் சரி, பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு இடைவிடாத ஒரு முயற்சி அண்ட் இடைவிடாத ஒரு பயணத்துக்காக தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. பொதுவாகவே ஒரு பாட்டு வந்து வைரல் ஆகணும், மக்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் இந்த காலகட்டங்களில் பிராண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ இவங்களோட படங்களில் பண்ணோம்னா இப்போ வந்து விஜய் சாராக இருக்கட்டும், சாஜித் சாராக இருக்கட்டும், இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் வச்சு படம் பண்ணோம்னா, மியூசிக் பண்ணோம்னா அது டக்குன்னு ஹிட் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் அனிருத் சாருக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து கிடைச்சது ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? நம்ம பண்ணா வந்து பிராண்ட்ல பண்ணா தானே ஒரு கண்டிப்பா. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து எத்தனை எனக்கு கதைகள் வந்தாலும் நான் அதை வந்து சூஸ் ஏன் பண்ணலன்ற ஒரு ரீசன் இருக்கு. சரிங்களா? சோ நீங்க சொன்ன அந்த ரீசன்ஸ் எல்லாம் அதுல வரும். சோ உங்களுக்கு பெரிய படங்கள்ல வாய்ப்பு வந்து, அதாவது ஒரு பிக் ஸ்டார்ஸ் உடைய படங்கள் வந்துச்சு, உங்களுக்கு இன்னும் வரலையா? இல்ல, ஐ எம் ரியலி வெயிட்டிங் ஃபார் தட். ஸோ நான் வந்து நிறைய கேட்ட சப்ஜெக்ட்ஸ்ல எனக்கு சரியான வந்து ஒரு களம் அமையலையோங்கிற ஒரு கொஸ்டின் இருந்தது. ஸோ அதனால நான் அதை பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. ஓகே, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு பிராண்ட் அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? கண்டிப்பா. இப்போ நிறைய பேர் கேட்கலாம், இப்போ பிரபாக்கு அப்புறம் நீங்க ரயில் அப்படின்னா நடுவுல வேற எதுவும் பண்ணலையானா, ஸோ அகெயின் இந்த சேம் ரீசன் தான் கோஸ். ஸோ ஒரு ஸ்டோரி சூஸ் பண்ணுறதுலேருந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, ஒரு ஆக்டர், லீட் ரோல்ஸ், ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிப்படையாக வந்து மைண்டில் வச்சுட்டு தான் நான் வந்து என்னோட பிராண்டை வந்து தயாரிச்சுக்கிறேன். ஓகே மேம், ஆல்ரெடி ஜனனி மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு பிராண்ட் உருவாகிருச்சு. பட் அது இன்னும் வெளியே தெரியல. அது கூடிய சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு நானே வந்து ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் ஜனனி மியூசிக் டைரக்டர் அப்படின்னு ஆல்ரெடி ஆயிட்டேன். ஸோ அது நடக்கணும்னு சொல்லி தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எனக்கு வந்து பூ பூக்குதே பாடல் வந்து ஒரு அவங்க வாயில இங்க இந்த இடத்துல கேட்கணும்னு ஆசைப்படுறேன். டெஃபினட்டா. பூ பூக்குதே ஹையையா
நல்ல பாசம் வருது கூச்சம் தருது பைய பைய தேனி மொக்கிற பூவுல நிக்கிற தேனல இனி பிறக்கமல்ல அத மொத்தமும் வாங்கிற தித்தி பத்தாங்கிற புத்திக்க சத்தும் இல்ல பூ பூக்குது புத்திக்குள்ள. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். Thank ஸோ you. உங்களுடைய பாடல் மூலமா இன்னும் நிறைய வைப் கிரியேட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு வந்து உங்களுடைய சக்சஸ் மூலம் நிறைய இன்ஸ்பயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்வியூ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Sri Rangabhopati International School CBSE Senji.